Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம 30 days spoken English classல let வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படினு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த let வந்து அதோட மீனிங் என்ன அப்படினா letனா அனுமதி. நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு ஒரு அனுமதி கொடுக்கிறது. நம்ம இத பண்ணலாம் அப்படினு நம்ம சொல்றது. அல்லனா நீங்க இத பண்ணுங்க அப்படினு ஒரு அனுமதி கொடுக்கிறது தான் நம்ம let அப்படினு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து இதோட சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எப்படி இருக்கும் அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து letனா letல ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு அப்புறமா சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட் வருமோ அந்த சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் V1 ஃபார்ம் ஆஃப் verb வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது அதோட சென்டென்ஸோட ஃபார்மேஷன். இங்க வந்து சப்ஜெக்ட் வந்து I, we, you, they, he, she, it இதெல்லாம் இருக்குல்ல. இந்த சப்ஜெக்ட் நம்ம டைரக்டா அப்படி யூஸ் பண்ண மாட்டோம். let he, let she, let I அப்படி யூஸ் பண்ண மாட்டோம். இத இந்த சப்ஜெக்ட்டை ஆப்ஜெக்ட்டா மாத்தி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ I அப்படினா me அப்படினு சொல்லணும். I வந்து சப்ஜெக்ட். அப்ப அந்த சப்ஜெக்ட்டை நம்ம ஆப்ஜெக்ட்டா மாத்தணும். let I அப்படி சொல்ல மாட்டோம். let me அப்படி சொல்லுவோம். I me ன்னு சொல்லுவோம். he க்கு him யூஸ் பண்ணுவோம். she க்கு her யூஸ் பண்ணுவோம். they னா them. we னா நாங்க அப்படினா we ன்னு யூஸ் பண்ணுவோம். let we சொல்ல மாட்டோம். us யூஸ் பண்ணுவோம். let us அதோட ஆப்ஜெக்ட்டோட ஒரே மீனிங் தான் வரும். ஸோ நம்ம இந்த சப்ஜெக்டை யூஸ் பண்ணாமல் அதோட ஆப்ஜெக்டாக மாற்றி யூஸ் பண்ணுவோம். பட் மற்றபடி இந்த ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். ஐக்கும் மீக்கும் ஒரே மீனிங் தான். அவன்னா ஹீக்கும் ஹிம்முக்கும் ஒரே மீனிங் தான். அதேமாதிரி ஷீக்கும் ஹெர்ருக்கும் ஒரே மீனிங். தேக்கு தெம் யூஸ் பண்ணுவோம். வீக்கு அஸ் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இட்டும் யூவுக்கும் அதே தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, லெட் யூ அப்படி தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, அப்போ இதான் இதோட சென்டென்ஸோட ஃபார்மேஷன். ஓகே, இன்னும் நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், இது வந்து இதோட மீனிங் வந்து நம்ம என்ன பார்த்தோம், ஒரு பெர்மிஷன் வந்து ஒருத்தங்களுக்கு கொடுக்குறது அப்படின்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் என்ன தெரியப்படுத்துங்க அப்படின்னு அவங்களுக்கு நம்ம அவங்களுக்கு நம்ம அனுமதி கொடுக்குறோம். உங்களுக்கு எதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுனா என்ன தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறது எப்படி சொல்லணும்? ப்ளீஸ் லெட் மீ நோ இஃப் யூ நீட் எனி ஹெல்ப். let me know அப்படின்னா let me எனக்கு தெரியப்படுத்துங்க. let I இல்லை, ஐக்கு பதிலாக me யூஸ் பண்ணிக்கோம். let me know, நோனா தெரியப்படுத்துறது. if you need any help உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டால் அப்படின்னு யூஸ் பண்ணுறதுனால நம்ம if யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, if you need any help please let me know அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து புயல் காரணமாக ஆசிரியர்கள் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து சீக்கிரமாக வெளியே போகிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு the teacher let the students leave early because of the storm. ஓகே, storm அப்படின்னா புயல். ஓகே, the teacher யார் கொடுத்தாங்க? the teacher என்ன சொன்னாங்க? let the student leave. இப்போ நீங்கள் கிளாஸில் இருக்கும்போது let the student leave அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து போகலாம் அப்படின்னு சொல்கிறோம். let the student leave early சீக்கிரமாக போகிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. பிகாஸ் ஆஃப் எதனால? ஸ்டோம்னால, புயல் காரணமாக சீக்கிரமாக போகிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க டூ லெட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னா நம்ம வீடு வந்து வாடகைக்கு கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு அனுமதி நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். நாங்கள் வந்து வீடு வாடகைக்கு கொடுக்குறோம் அந்த மாதிரி மீனிங். இப்போ அதே இதில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அவங்களோட அப்பார்ட்மெண்ட்டை வந்து ஒரு புது வாடகைக்காரருக்கு கொடுக்கறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்க டிசைட் பண்ணாங்க. they decided to let their apartment to a new tenant அப்படின்னா புது வாடகைக்காரருக்கு கொடுக்கறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. ஓகே, கொடுக்கறதுக்கு அவங்க டிசைட் பண்ணாங்க. ஸோ they decided to let their apartment to a new tenant. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு குரூப்பாக நிறைய பேர் இருக்கும்போது நம்ம அந்த இடத்துல ஒரு டிசிஷன் எடுக்கிறது, அப்படி இல்லைன்னா ஒரு சஜஷன் கொடுக்கறது, அந்த இடத்துல let us அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அதை let us அதை let's அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, டெசிஷன் எடுக்கிறது அப்படி இல்லைன்னா ஒரு சஜஷன் கொடுக்குறோம். நம்ம இது இப்படி பண்ணலாம் அப்படின்னு சஜஷன் கொடுக்குற இடத்துல இதை யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் எல்லாரும் ஒரு பிக்னிக் போயிருக்கீங்க. அப்போ உங்கள் ஏதோ பேட் சுச்சுவேஷன் நடந்துட்டு அந்த இடத்துல நீங்கள் சொல்லுங்கள் let us enjoy our picnic. நம்ம பிக்னிக்கை என்ஜாய் பண்ணலாம், அதை மறந்துட்டு நம்ம பிக்னிக்கை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது let us enjoy our பிக்னிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்னைக்கு ஆஃப்டர்நூன் வந்து ஒரு வாக் போகலாம், பார்க்கில் ஒரு வாக் போகலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லணும்? லெட்ஸ் கோ ஃபார் அ வாக் இன் த பார்க் திஸ் ஆஃப்டர்நூன். திஸ் ஆஃப்டர்நூன் அப்படின்னா இன்னைக்கு மதியானம் நம்ம போகலாம். இந்த பார்க் நம்ம இது ப்ரிப்போசிஷனில் பார்த்தோம். எதனால யூஸ் பண்ணோம்னு நமக்கு தெரியும். ஓகே, ஃபார் அ வாக் நடக்கிறதுக்கு போகலாம். இக்கு அப்படிங்கிற மீனிங்னால ஃபார் யூஸ் பண்ணிக்கோ. லெட்ஸ் கோ ஃபார் அ வாக் இன் த பார்க் திஸ் ஆஃப்டர்நூன். நம்ம போகலாம். இந்த இடத்துல நம்ம ஒரு சஜஷன் தானே கொடுக்குறோம், ஒரு முடிவு எடுக்கிறோம். அப்படி இல்லைன்னா ஒருத்தங்களுக்கு சஜஷன் கொடுக்குறோம்.
இது மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு வந்து நம்ம வந்து பிஸ்ஸா வந்து டின்னருக்கு ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு லெட்ஸ் ஆர்டர் பிஸ்ஸா ஃபார் டின்னர் டுநைட் அப்படின்னா இன்றைக்கி ராத்திரி. ஓகே, லெட்ஸ் ஆர்டர் பிஸ்ஸா ஃபார் டின்னர் டுநைட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு பெர்மிஷன் கொடுக்கறதுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். அவன் வந்து என்ன செய்ய விருப்பப்படுறானோ அதை அவனே முடிவெடுக்கட்டும், அவனே அதை டிசைட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவன். அப்போ அவனுக்கு ஹீக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணணும்? ஹிம் யூஸ் பண்ணணும். லெட் ஹிம் டிசைட் ஃபார் ஹிம்செல்ஃப், அவனே முடிவெடுக்கட்டும். ஃபார் ஹிம்செல்ஃப் வாட் ஹி வாண்ட் டு டூ, அவன் என்ன பண்ணணும்னு விரும்புகிறானோ அதை அவனே முடிவெடுக்கட்டும். லெட் ஹிம் டிசைடட் ஃபார் ஹிம்செல்ஃப் வாட் ஹி வாண்ட் டு டூ. இப்போ வந்து இது வந்து அவங்க பெர்மிஷன் கொடுக்குறோம். இப்போ வந்து ஒரு பேரண்ட்ஸ் தானே பிள்ளைங்களோட முடிவெடுப்பாங்க. இப்போ பிள்ளைங்களுக்கு நீங்களே என்னையே முடிவெடுத்துக்கோ அப்படின்னு உங்களுக்கு நம்ம பெர்மிஷன் கொடுக்குறோம். அந்த இடத்துல நம்ம இந்த லெட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இன்னொன்று என்ன அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு விஷ் கொடுக்குற இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து ஒரு இந்த சிச்சுவேஷனில் வந்து நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட் இன் திஸ் சிச்சுவேஷன், இந்த சிச்சுவேஷனில் நல்லதே நடக்கும்னு நம்புவோம். ஹோப் அப்படின்னா நம்பிக்கை கொடுக்குறது. ஓகே, லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட் இன் திஸ் சிச்சுவேஷன். ஓகே, இப்படி தான் நம்ம லெட்ரு வந்து யூஸ் பண்ணுவோம். லெட்ரு யூஸ் பண்ணும்போது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் தான் யூஸ் பண்ணுவோம், சப்ஜெக்ட் ப்ரொனவுன் யூஸ் பண்ணக்கூடாது. எதுலெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? ஒரு விஷ் கொடுக்குற இடத்துல, ஒருத்தங்களுக்கு ஒரு பெர்மிஷன் கொடுக்குற இடத்துல, இன்னொன்று நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கும்போது ஒரு சஜஷன் எடுக்கிறது அப்படி இல்லைன்னா ஒரு டிசிஷன் எடுக்கிற இடத்துல நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லை இன்னொன்று வந்து என்னென்னா ஒரு அனுமதி கொடுக்குறது இடத்துலையும் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. இப்போ ஒரு ஹோம்ஒர்க்காக ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க வந்து கொஞ்ச நேரம் விளையாடட்டும் அப்படின்னு ஒரு பெர்மிஷன் கொடுக்குறது, அலோவ் பண்ணுறது. அவர்கள் சிறிது நேரம் விளையாடட்டும் எப்படி சொல்லணும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.